ஹலோ கைஸ், டுடே vlog பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ 2024 ஃபர்ஸ்ட் டே. ஸோ இந்த இயர் ஃபுல்லாகவே ஒரு பெஸ்ட்டான ஒரு மூமெண்ட்டாக இருக்கணும் அண்ட் ஹாப்பியாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட கோல் எல்லாமே அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற இது நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட கோலம் இதுதான். வழக்கமாக ஒயிட் கலர் மட்டும் கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கலரிங் எல்லாமே ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ நேரமாகவே எந்திரிச்சேன். பட் இந்த கோலம் மட்டும் விட்டு கலரிங்லாம் ஆட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 45 நிமிஷம் கிட்ட ஆச்சு. நான் அதனால் போடுற அந்த வீடியோ எதுவுமே எடுக்கலை. போட்டு முடிச்சதுக்கப்புறம் கிளிக் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் சாமி பாட்டு போட்டு விட்டுட்டு ஃபஸ்ட்டு டே எங்கேயுமே கோயிலுக்கு போகிற மாதிரி ஐடியா இல்லை. அதனால் வீட்டிலையே சாமி போட்டாக்கலாம் மாலை போட்டுட்டு, அதாவது லைக் பூ வச்சுட்டு, அதுக்கப்புறம் எல்லாம் வழக்கம் போல் எப்படி சாமி கும்பிடுவோமோ அதே மாதிரி வச்சாச்சு. ஆக்சுவலாக எனக்கு எம்மதம் சம்மதம் தான். நான் இந்த ஜாதி அந்த மாதிரி எதுவுமே பேசிக்க மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுவேன். சர்ச்சுக்கும் போவேன். இஸ்லாமிய ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஹிந்து முறைப்படி என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்குவோம். ஸோ இன்றைக்கி சித்தி வீட்டுக்கு இருக்காங்க, அதாவது அவங்க பிறந்த வீட்டுக்கு. ஸோ நாங்கள் எல்லாருமே போயாச்சு. போகும்போது நம்ம ரெய்னி சீசனால் எல்லாமே சுற்றி நல்லா பச்சை பசேல்னு இருந்தது. ஸோ அதனால் நான் ஆல்ரெடி vlog எடுக்கலாம் அப்படின்ட்டு பிளானில் இருக்கிறதுனால நிறைய கிளிக் எடுத்தேன். ஸோ எல்லாமே ஸ்பீடப் கொடுத்துட்டேன். தம்பி சந்தோஷ் அவன் சைக்கிளில் வருவான். ஸோ இடையில அவன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா ஸ்பீடாக போய் முன்னாடி நிற்போமா. ஸோ அந்த டைமில் ஆவாரம் பூ பறிச்சுக்கிட்டோம். ஸோ நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு. இதெல்லாம் ரொம்ப லென்த்தான வீடியோ தான். நிறைய வீடியோ எடுத்தேன். அது எல்லாமே ரொம்ப கட் ஷார்ட் பண்ணியிருக்கேன். நான் போட்டேன்னா கண்டிப்பாக 40 நிமிஷம் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த ஆவாரம் பூலாம் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ சந்தோஷோட தங்கச்சி நம்ம பாப்பா அவந்திகா பாப்பா தான் வீடியோ எடுத்தா ஆவாரம் பூ பறிக்கும்போது. ஸோ தம்பி வந்துட்டான். அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி இப்போது இங்கே இந்த இடத்துல நிற்கிறோமா. ஸோ இங்கே தம்பிக்கு வெயிட் பண்ணுறோம். ஸோ அந்த டைமில் இங்கே பாருங்கள், இது சித்தி பாப்பாவும் இங்கே நிற்காங்க. ஸோ அவனுக்கு ஏன்னா அவன் சைக்கிள் முன்னாடியே ஓட்டிகிட்டு இருந்தான். பட் இப்போ இடையில ரிப்பேராக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப தம்பி திரும்ப மூவ் பண்ணோம். அந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப க்ரீன் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த இடத்துல ஆவாரம் பூ பறிச்சாங்க, நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தோம். சித்திக்கு திங்ஸ் வாங்கணும். ஏன்னா அவங்க வீட்டில் பிரியாணி போடுற அந்த மாதிரி பிளானு. அதனால் பக்கத்தில் எங்கேயாவது கடை இருந்துச்சுன்னா, அது ஏதோ ஒரு ஊர் புளியப்பாட்டம்னு ஒரு ஊர், அந்த ஊர் தான். ஸோ அங்கே போய் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிளான் ஆகி போகிறோம்ல. இங்கே கொஞ்சம் இப்போ குயிக்காகவே அந்த ஊர் வந்துடும். ஸோ அங்கே வாங்கிட்டு இருந்தோம். வாங்கிட்டு திரும்ப மெயின் ரோட்டில் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது அந்த கடைக்கு முன்னாடியுமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த போர்டு புளியப்பாட்டம்னு இருந்தது. ஸோ வாங்கிட்டு திரும்ப ரிட்டன் போயாச்சு. போகும்போது தம்பி வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, ரொம்ப லேட்டாக. ஸோ இப்போ வந்துட்டு அவன் எங்களை முன்னாடி விடலை. அந்த மாதிரி ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க எல்லாருமே விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் அவங்க கூட தான் இருந்தேன். சித்தியும் சித்தியோட தங்கச்சியும் அவங்க எல்லாருமே சமைச்சிட்டு இருந்தாங்க. அந்த கிளிக்லாம் எடுத்து வச்சுருந்தேன். பட் அவங்க பெர்மிஷன் இல்லாமல் ஆட் பண்ணக்கூடாதுன்னு டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இது குட்டீஸ் ஜாலியாக ஃபன்னாகி இருந்தது. அவங்க பேய் விளையாட்டு மாதிரி விளையாடினாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஈவினிங் ஒரு 4 o'clock போல் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தவுடனே என் ட்ரெஸ் எல்லாமே வாஷ் பண்ணி போட்டாச்சு. ஏன்னா நாளைக்குன்னா நிறைய வந்துடும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் காய் எல்லாமே வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே ரீஃபில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கூடையில் எல்லாத்தையுமே அந்தந்த காய்கறியை எல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன். ஸோ உங்களுக்கே தெரியும், விலாகில் ஒரு 2-3 நாளாக சிம்பிளான குக்கிங் ரெசிபீஸ் தான் பண்ணிகிட்ருந்தேன். லைக் ரசம் அந்த மாதிரி, வெறுங்குழம்பு அந்த மாதிரி தான். பிகாஸ் காய்கறி சுத்தமாக இல்லை. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ வந்ததுக்கப்புறம் அமௌண்ட் கிடச்சதுக்கப்புறம், அதாவது ஹஸ்பண்ட் மெக்கானிக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களுக்கு பைக் ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா அவங்க உடனே கொடுக்கல அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் முன்ன பின்ன இருக்கும். ஸோ பிஸ்னஸ்னாவே அப்படி தானே. பட் எந்த விதத்துலையுமே ஒரு மைனஸ் அந்த மாதிரி இல்லை. ஸோ வாங்கி வச்சுட்டாங்க. அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கோயிலுக்கு போயிட்டாங்க. நான் வீட்டில் தான் இருந்தேன். ஸோ அந்த டைமில் அதுக்கு முன்னாடி
ஒரு போன வீக் விலாகில் சொல்லியிருப்போம், நாங்கள் வந்து நாரத்தங்காய் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்குது, அதை பறிப்போம் அப்படின்ட்டு. ஸோ அது ஃபுல்லாகவே கொஞ்சம் பழுக்கட்டும், இன்னும் பழுக்கட்டும்னு வச்சுருந்தேன். அது நல்லாவே பழுத்துருச்சு. ஸோ அதை ஃபுல்லாக ஜூஸ் எடுத்து சிரப் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு கொஞ்சமாக போட்டு நம்ம வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி ஐஸ் க்யூப் போட்டு தேவைன்னா சுகர் ஆட் பண்ணி குடிப்போம்ல, அந்த மாதிரி சிட்ரிக் ஃப்ரூட் சிரப் மாதிரி லைக். ஸோ ஒரு 1 லிட்டர் கிட்ட எனக்கு வந்து ஜூஸ் மட்டும் கிடச்சிது. ஸோ அந்த ஜூஸை பாயில் பண்ணி ஒரு 3/4 லிட்டர் வராது, 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் கூட அந்த மாதிரி எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த பீல் வந்து தனியாக எடுத்துட்டேன், தோல் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேண்ட்மேடாக நம்ம ப்ராடக்ட் ரெடி பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதோட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்க்ரீடியன்ட் தான். ஸோ அதை நாளைக்கு வந்து ட்ரை பண்ணி எடுக்கணும். ஆவாரம் பூ நாளைக்கு ட்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபோன் பண்ணி திரும்ப நான் சொன்னேன், காய்கறி மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நீடடாக இருக்கக்கூடிய பருப்பு, பொட்டுக்கடல அந்த மாதிரி அது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையுமே வந்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். இனி நாளையிலேருந்து கொஞ்சம் நாளைக்கு என்ன பெருசாக அவங்க மலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான்வெஜ் அந்த மாதிரி பண்ண முடியும். அது வரைக்குமே சாம்பார் அந்த மாதிரி காய்கறி குழம்பு லைக் வெஜ்ஜி அந்த மாதிரி தான் இருக்கும். அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே வந்து அந்த சிரப் ரெடி பண்ணுறோம்ல, அது வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தேன். அதாவது ஒரு 3 டைம் வந்து சுண்ட வந்த மாதிரி, அதாவது நம்ம வந்து 1 லிட்டர் கிட்ட ஜூஸ் போடுறோம் அப்படின்னா அது வந்து 1/2 லிட்டர் கிட்ட வர்ற அளவுக்கு நல்லா சுண்ட காய்க்கணும். காய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சால்ட்டும் தேவையான அளவு சுகரும் ஆட் பண்ணி அது ஒரு கம்பி பதத்துக்கு வர வேணாம், ஒரு மீடியம் பதம் நம்மளுக்கு தெரியும் அதை பார்த்தாலே. ஸோ அந்த பதம் வந்தோடனே எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ஆற வச்சதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கணும். அப்புறம் நைட்டுக்கு சிம்பிளாக வந்து தக்காளி சாதமும் அதுக்கேற்ற மாதிரி பொட்டுக்கடல தேங்காய் சட்னியும் வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி நைட் வந்து சிம்பிளான ரெசிபி தான். அதே மாதிரி மார்னிங் பொரித்து வச்ச அப்பளம் இருந்தது. ஸோ அதையுமே அப்படியே எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த சிரப் ரெடி பண்ணோம்ல, அது ஆறிடுச்சு. அந்த கேப்பில் வந்து அது எல்லாமே என்ன பாட்டில் இருக்கோ அதில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கிளாஸ் பாட்டில்னால் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். ஸோ என்கிட்ட வந்து இல்லை. ஸோ அதனால் வாட்டர் பாட்டில் இருக்கும்ல, ஸோ அதில் வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.